நான் ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு நான் டிட்டர்மைனா எப்படி நான் ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு என்னன்னா எப்போ எவ்வளோ ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுல டவுட் இருக்கும். முதல்ல வந்து அது போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்ட் அப் வந்து வெஞ்சர் பேக்கப்லா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு நாவல்ட்டியே இல்லாத ஐடியாவில், ஸ்கேலே ஆகாத ஐடியாவில் எந்த ஒரு இன்வெஸ்டர்ஸாவது பணம் போடுவாங்கன்னு யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி அது பிஸ்னஸாக இருக்குது, ப்ரூவன் மாடலாக இருக்குது, அதை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து காசு கொடுக்க போகிறது கிடையாது. பேசிக்காக நம்ம வேலிடேட் பண்ண போகிறது இதர் இந்த கம்பெனி வந்து வெஞ்சர் பேக்கப்லாம் இல்லையா, இது வந்து ஒரு பெரிய ஸ்கேலபிலிட்டி ரீச் ஆகுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். நம்ம ஐடியாவை பில்ட் பண்ணுறதை பற்றியோ இல்லை அதுக்கப்புறம் MVP பில்ட் பண்ணுறதை பற்றியோ யோசிக்கணும், டீம் ஃபார்ம் பண்ணுறத பற்றியோ யோசிக்கணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் MVP ரெடி ஆகும். ஒரு MVP ரெடி ஆகி ப்ரீ ரெவென்யூ, ப்ரீ கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம அக்வயர் பண்ணுவோம். அந்த டைம்ல நமக்கு வந்து லெட்ஸே வந்து மைல் ஸ்டோன்ஸ் ஹிட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபண்ட் ரைசிங் தேவைப்படும். பேசிக்லி த காஸ்ட் ஆஃப் க்ரோத், நான் கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை லார்ஜ் நம்பர் ஆஃப் சேனல்ஸில் ரீச் அவுட் பண்ணுற விதமாக இருக்கலாம். ஸோ டிப்பிக்கலாக சொல்லணும் அப்படின்னா GTM எஸ்பெஷலி கோ டு மார்க்கெட்டுக்கு மேபி காஸ்ட் தேவைப்படலாம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் இன்வால்வ். ஸோ அப்போ அதில் நமக்கு பேசிக்காக கால்குலேட் பண்ணுறது என்னன்னா, ஐ மீன் 12 to 18 months ஆர் 18 to 24 months வந்து உங்களோட ரன்வேக்கு நீங்கள் ரைஸ் பண்ணால் போதுன்றாங்க. உங்களோட கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் வந்து லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு 10 lakhs தேவைப்படுது உங்களுக்கு அந்த இயர் ஃபுல்லாகவே. லைக் லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு 24 months ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 24 monthsக்கு உங்களுக்கு 10 to 20 lakhs வந்து தேவைப்படுது அப்படின்னா பேசிக்காகவே நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா கேபெக்ஸ் ப்ளஸ் ஆபெக்ஸ் ப்ளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ கேபெக்ஸ், ஸோ ஒன் டைம், ஆபெக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்துட்டே இருக்கோ அது எல்லாமே ஆபெக்ஸில் வரும். ஆடிட்டிங் டேர்ம்ஸில் ஒர்க்கிங் கேபிட்டலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆபெக்ஸில் தான் வரும். ஸோ பேசிக்காகவே வந்து கேபெக்ஸ் ப்ளஸ் ஆபெக்ஸ், ஸோ இன்டூ 24 months தான் நீங்கள் ரைஸ் பண்ணணும். ஸோ அந்த மணி வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் ஹிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பூர்த்தி பண்ணணும். பட் ஓவர்வியூவாக கேபெக்ஸ் ஆபெக்ஸ் அது மல்டிப்ளை பை 24 months, 18 months, 12 months. ஸோ உங்களுக்கு அடுத்த மைல் ஸ்டோன்ஸ் ஹிட் பண்ணுறதுக்கு தேவையான எவ்வளோ பணம் வேணுன்றத அந்த ஃபவுண்டரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அது ஜஸ்ட் கம்ப்ளீட்லி இன்சைட்னு சொல்லலாம்.